சென்னையில் நகைப்பட்டறை செய்யும் குடோனில் ஊழியர் ஒருவர் 94 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணாநகர் விஓசி காலனியைச் சேர்ந்த ஷேக் சம்சு அலாம் என்பவர் 2007ஆம் ஆண்டு முதல் ஓட்டேரியில் நகைப்பட்டறை நடத்தி வருகிறார். இதில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சுழற்சி முறையில் பணியாற்றி வரும் நிலையில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அப்துல் நசீம் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்துள்ளார். நேற்று மாலை 750 கிராம் தங்க நகையை பாலிஷ் போட்டுக் கொண்டு இருந்த நசீம் சிகரெட் பிடித்துவிட்டு வருவதாக கூறி வெளியே சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் நசீம் பணிக்கு திரும்பாத நிலையில் சந்தேகமடைந்த ஷேக் சோதனை நடத்தியதில் 94 சவரன் நகை காணாமல் போனது உறுதியானது. இதனால் அதிர்ச்சியடைந்த பட்டறை உரிமையாளர் ஷேக் ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் குடோனிலிருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு வெள்ளியங்கிரி மலை கோயிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தென் கைலாயம் என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலை கடல் மட்டத்தில் இருந்து 5000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. நடப்பாண்டு கடந்த 1ஆம் தேதி முதல் வெள்ளியங்கிரி மலை ஏற பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. மகா சிவராத்திரி மற்றும் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு மலையேற்றத்தின் போது 9 பக்தர்கள் உயிரிழந்தனர். எனவே அதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மருத்துவ முகாம், ஆம்புலன்ஸ் என அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. உடல்நலக் குறைவு உள்ளவர்கள் வெள்ளியங்கிரி மலை ஏற வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு 20 ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் என்றும் திரும்பி வரும்போது அந்த பாட்டிலை கொடுத்துவிட்டு பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு எங்களுக்கு ஆதரவளித்து எங்களுடைய கோரிக்கைகளை வெளி உலகிற்கு தெரிவிக்கக்கூடிய நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமூர்த்தி மலையிலிருந்து குருமலை வரை சாலை அமைப்பு ஒப்புதல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு மலைவாழ் மக்கள் மனதார நன்றி தெரிவித்த காட்சிகள் தான் இவை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் 6000த்திற்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அப்பகுதி மக்கள் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கூறி மாவட்ட வனத்துறை அலுவலகம் முன் சமையல் செய்து சாப்பிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் மலைவாழ் மக்களுடன் கோட்டாட்சியர் குமார், வனத்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது. திருமூர்த்தி மலையிலிருந்து குருமலை வரை சாலை அமைக்கவும் தலிஞ்சி கூட்டாறு பகுதியில் பாலம் அமைப்பதற்கும் வனத்துறை அதிகாரிகள் ஒப்புதல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மலைவாழ் மக்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். திருமூர்த்தி மலை முதல் குருமலை வரை செல்லும் வழியில் 2 கிலோமீட்டருக்கு பழைய கூப்பு ரோடு உள்ளது. அந்த கூப்பு ரோடை பராமரிப்பதற்கு 15 நாட்களில் கிளியரன்ஸ் பெற்றுத்தருவோம் என தெரிவித்துள்ளனர். நீண்ட ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த கோரிக்கைகள் நிறைவேறியதால் மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை அருகே நடந்த திருமணத்துக்கு தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தன்னுடன் 1000 பேரை கூட்டிக் கொண்டு வந்த காட்சிகள் தான் இவை. திருவேற்காடு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தாவேகா நிர்வாகி தினகர் என்பவரின் மகனின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அப்போது ஆனந்துடன் 1000த்திற்கும் மேற்பட்டோர் வந்ததால் அங்கு அதிகப்படியான கூட்டம் கூடியது. ஆனந்துடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ள தாவேகாவினர் முண்டியடித்துக் கொண்டதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மண்டபத்தில் இருந்த பவுன்சர்களை தாவேகா தொண்டர்கள் மேடையில் ஏறாதவாறு தடுத்தனர். திருமணத்துக்கு முன் அறிவிப்பின்றி திடீரென 1000த்திற்கும் மேற்பட்டோர் கூடியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகா கும்பமேளாவுக்கு பயணிகள் சென்ற பேருந்து மற்றும் ஜீப் மோதி விபத்தில் 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சத்தீஸ்கர் மாநிலத்தின் கோர்பா பகுதியிலிருந்து பக்தர்களை அழைத்துக் கொண்டு பிரயாக்ராஜ் பகுதிக்கு ஜீப் ஒன்று சென்றுள்ளது. இதேபோல கும்பமேளாவில் புனித நீராடிவிட்டு திரும்பிய பக்தர்களுடன் எதிர் திசையில் பேருந்து ஒன்று வந்துள்ளது. இந்த வாகனங்கள் மிர்சாப்பூர் பிரயாக்ராஜ் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது மனுகாபுரா என்ற இடத்தில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இதில் 10 பேர் பலியான நிலையில் 19 பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2 வாகனங்களும் வேகமாக மோதிக்கொண்டதால் அவற்றின் முன்பகுதியில் பலத்த சேதம் ஏற்பட்டது. இதனால் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 63,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை இந்த ஆண்டு தொடக்கம் முதலே உயர்ந்து வருகிறது.
கடந்த 11ஆம் தேதி ஒரு சவரன் தங்கத்தின் விலை 64,480 ரூபாய்க்கு விற்பனையாகி இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை தொட்டது. அதன்பின் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. சனிக்கிழமை ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 800 ரூபாய் குறைந்து 63,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 7,890 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமுமின்றி 1 கிராம் 108 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி தொடங்கியது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் சென்னை மெரினா காமராஜர் சாலையில் உள்ள மெரினா விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்படுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடங்கி வைத்தார். ஆண்கள் பிரிவில் 16 அணிகளும் பெண்கள் பிரிவில் 4 அணிகளும் என மொத்தம் 20 அணிகள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய், 2ஆம் பரிசு 75,000 ரூபாய் மற்றும் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் சீரிஸ் என்று அவர்களுக்கு தேவையான இருசக்கர வாகனம் என்ற பரிசுகளை பெரிய பரிசு மழையை காத்திருக்கிறது. பெண்கள் பிரிவில் சிறப்பாக விளையாடும் வீராங்கனைக்கு ஸ்கூட்டி பரிசாக வழங்கப்படும் என்றும் எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ்ச் சங்கமம் 3.0 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. பிரதமர் மோடியின் மக்களவை தொகுதியான வாரணாசியில் கடந்த 2 ஆண்டுகளாக காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று 3ஆம் ஆண்டாக காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. இதில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். பிப்ரவரி 24ஆம் தேதி வரை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த விழா நடக்கும் இடத்தின் நுழைவு வாயிலில் புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. அதில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, சிவாஜி, ரஜினிகாந்த், இளையராஜா, AR ரஹ்மான், அஜித், தனுஷ், விஜய் சேதுபதி, நயன்தாரா உள்ளிட்டோரின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அகத்தியர், ஔவையார், திருவள்ளுவர், வள்ளலார், உ.வே. சாமிநாதையர் உள்ளிட்டோரின் புகைப்படங்களும் அவர்கள் பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. அதிமுகவை ஒருங்கிணைக்க போராடுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருந்த நிலையில் அதிமுகவில் சேர 6 மாதம் பொறுமை காக்க வேண்டும் என ராஜன் செல்லப்பா கருத்து தெரிவித்தது பேசு பொருளாக இருக்கிறது. நான் மட்டும் இல்ல, நான் சின்னம்மா, டிடிவி தினகரன் எல்லாமே இணைந்து இந்த இவங்களாம் அதிமுகவில் உருவாக்கினாங்களாம், பிறந்து வளர்ந்தவங்க தானே. அதனாலதான் சொல்றேன் எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்லி. ஒன்று சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்றேன். அதெல்லாம் ஒன்று சேர முடியாது, நான் ஜெயித்து காட்டுவேன்னு. இப்ப என்னாச்சு? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே நடந்த நிகழ்ச்சியில்தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க தொடர்ந்து போராடுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டு பேசினார். பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்றும் வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒருங்கிணைந்தால்தான் அதிமுகவிற்கு வாழ்வு எனவும் குறிப்பிட்ட ஓ பன்னீர்செல்வம் அதற்காக டிடிவி தினகரன், வி.கே. சசிகலா ஆகியோருடன் தாமும் அதிமுகவை ஒருங்கிணைக்க எந்த நிபந்தனையுமின்றி தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்றால் சில நிபந்தனைகளை அவர் பின்பற்ற வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் திருவாதவூரில் செய்தியாளர்களை சந்தித்த ராஜன் செல்லப்பா, நீதிமன்ற இடையூறுகளை ஏற்படுத்தாமல் 6 மாதங்களுக்கு அமைதியாக இருந்தால் கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி அதற்கான ஏற்பாட்டை செய்வதாக கூறியுள்ளார். அருமையனன் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், இந்த அதிமுக வளர வேண்டும் நினைத்தால் நீங்கள் எல்லாம் வழக்கு மன்றத்துக்கு போகவே கூடாது. அப்போ ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க. நான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எடப்பாடியாட்ட போய் கேட்குறோம், அண்ணே நல்லா இருக்கண்ணே சேர்த்துக்கோம்னு கேட்குறோம். ராஜன் செல்லப்பா போன்றோர் பொதுவெளியில் கருத்துக்களை கூறி சர்ச்சையை உண்டாக்கினாலும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் மீண்டும் இணைப்பது குறித்த அவரது கருத்து வரவேற்கத்தக்கது என பத்திரிகையாளர் துரைக்கருணா கூறியுள்ளார். 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே டிடிவி தினகரன், வி.கே. சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கட்சியை ஒருங்கிணைக்க விரும்பினாலும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு தடையாக இருப்பதாகவும், கட்சியை ஒருங்கிணைத்தால் மட்டுமே அதிமுகவிற்கு ஆட்சி அதிகாரம் கைகூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரவேற்கத்தக்க அறிவிப்பாக தான் நான் பார்க்கிறேன்.
6 மாதம் அல்ல 1 மாத காலத்திற்குள்ளே அமர்ந்து பேசிய அனைவரும் கட்சியை ஒற்றுமைப்படுத்தி வலிமைப்படுத்தி வலுவான கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும். மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் இணைவாரா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக பின்னோக்கி செல்வதாக ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஜெயப்பிரதீப் பேசி வீடியோ வெளியிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகள் முடங்கியிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது இந்திய அளவில் முதன்மை கட்சியாக உருவாகி கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய சகோதரர்கள் பிரிவினைவாதத்தை கொண்டு வந்து தற்போது வரை அவர்கள் எந்த ஒரு மாற்றமுமே எந்த ஒரு இதுமே செயல்புரியாத காரணத்தினால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.